அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம 1 கிலோ நெய் மீன் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், 1 பல்லாரி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ கூடவே புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் உடஞ்சிரும். 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு இப்போ மீன் குழம்பு ரெடி.